பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய திரியேக நாமத்தினாலே ஆமென். நம் மத்தியில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் அவர்கள் நம்மை ஆரம்ப ஜபத்தில் நடந்து ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளை ஆண்டவரே அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஆயுசை ஆண்டவரே இந்த நாளை அவங்களுக்கு காலடி எடுத்து வைக்க கிருபை செய்தே அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாடல் வேளையிலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேளையிலும் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. ஏசாயா ஆதியாகமம் 48:14-15 படி ஆண்டவரே அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிறந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து பெருகப்படணும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் யாவருமாய் சேர்ந்து எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு என்ற கீர்த்தனை பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோமா? எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயம், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயம், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுவே ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், பூமியில் வாழ்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுவே ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளவர்களும் பெரும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளவர்களும் பெரும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலக தம்பாயினாலும் பாடி உம்மை போற்றுவார் ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவதாக 103ஆம் ஞான சங்கீதத்தை நாம் வாசிப்போமாக. ஞான சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தை வாசிப்போமாக. சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் உள்ளு கோப்பா இருக்கிறது. வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அது மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 128ஆம் சங்கீதத்தை வாசிக்க. 121 வாசி. 128 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே முதலாவதாக அருமையான ஸ்டெல்லாமாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமக்கு நான் அன்பாக வாழ்த்துகிறேன். இந்த பிறந்த நாளை போல நீங்கள் அநேக பிறந்த நாளை காணவும் கண்டு மகிழவும் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட அருமையான அம்மாவுடைய குடும்பத்தின் சார்பாக, சுந்தராஜியா குடும்பத்தின் சார்பாக, பாஸ்டர்மா குடும்பத்தின் சார்பாக, மூத்த மகள் ஸ்வீட்டி மருமகன் ஆல்வின் சார்பாக, எட்சி சார்பாக வாழ்த்துவதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்கிறது, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போல் ஆகிறது. இந்த போட்டுக்கு திரும்ப வாலிப வயதுன்னு போட்டிருக்கு. மறுபடியும் ஒரு இளமையை கொடுக்கிற ஒரு வயசை கொடுக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குறவும் அவர் தான். கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயதை வாலிப வயது போல் ஆக்குகிறோம் அவர் தான். ஏன்னா நமக்கு ஜீவனை கொடுக்கிற அவர் தான். அதுதான் சொல்றாரு. ஏன்னா கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவர் நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளதுன்னு சொல்றாரு. அப்போ அதையெல்லாம் சொல்றாரு. நம்ம உருவம், நம்ம மண் எல்லாமே சொல்லிட்டு
அதுக்கப்புறம் சொல்றாரு அவருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவருமே என்னைக்கும் இருக்குன்னு சொல்றாரு. ஓ, தேவனுடைய கிருபை தான் நம்ம இந்த நாள் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல வாழ செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவனை பற்றி கொண்டு இருக்கிறதுனால தான் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையாக நம்மை தாங்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி வருகிறார். அதனால இந்த நாளிலே எங்கள் குடும்பமாக முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நினைத்து நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது 104வது சங்கீதத்தில் 33வது வசனம், நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் கடவுளை கீர்த்தனம் பண்ணுவேன், இங்கே புகழ்ந்து பாடுவேன். எல்லாம் ஒன்று தான். அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தோத்தரித்து அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார், உயர்த்துவேன்னு சொல்றார். அப்போ நம்ம கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மையும் நம்முடைய ஸ்தலத்துல நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால கடவுள் நிச்சயமாக, நீங்க கடவுளுக்கு பயந்த குடும்பம், ஆண்டவருக்கு அதிகமா செய்கிற குடும்பம், ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம். வேறு சொல்கிறது, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது. அதே மாதிரி கடவுளுடைய பெரிதான கிருபையில 2022 ஆண்டவர் உங்களையும் வர்த்திக்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அந்த வேதம் சொல்லுகிறது அப்படிதான் சொல்லியிருக்கு, அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக இருக்குன்னு சொல்லி, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். அப்போ அது அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால அவருடைய நீதி, அவருடைய கிருபை உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக இருக்கும். அதே மாதிரி ஐடிக்கு நான் வாழ்த்துக்கிறேன். உங்களையும் ஆண்டவர் 2022 வருஷத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54வது அதிகாரத்துல 10வது வசனம், மழைகள் விலகினாலும் குன்றுகள் அசைந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதான உடன்படிக்கை அசையாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனமுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவம். மலைகளே விலகினாலும் சரி, பர்வதங்களே நிலைபெயர்ந்து போனாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்றார். என்னுடைய சமாதான உடன்படிக்கையும் மாறாது இருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே அந்த ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களோடு இருந்தார். இந்த புதிய வருஷத்திலே அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார், உன் வாசல்களை பணிவு கற்களாலும் கட்டுவேன், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளுக்கு நிறைந்த சமாதானம் இருக்குன்னு சொல்றார். அதனால கடவுள் உங்களுடைய இல்லத்தை கட்டுவாரு, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறாரு. புத்தாண்டு திறக்க போகிற புத்தாண்டு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் திருச்சுவை இருந்து மனதார வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியுமாக நாமம் வைத்துக் கொள்ளுங்கள். மலைகள் விலகினாலும் குண்டுகள் நிறைமாறி போனாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாமலும் சமாதான உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனமுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். 54வது அதிகாரம் 10வது வசனம். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக புத்தாண்டிலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்து முடிக்கல. வேற ஏதாவது சொல்லி ஸ்வீட் ஏதாவது சொல்றீங்க? செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். திகையாதே என்றவரே, திகைக்கும் போது காத்தவரே. திகையாதே என்றவரே, திகைக்கும் போது காத்தவரே. கலங்காதே என்றவரே,
கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். விடுவிப்பேன் என்றவரே, வியாதியின் நேரத்தில் காத்தவரே. விடுவிப்பேன் என்றவரே, வியாதியின் நேரத்தில் காத்தவரே. விடுவித்தீர் தழும்புகளால், திருரத்தத்தால் என்னை காத்தவரே. விடுவித்தீரும் தழும்புகளால், திருரத்தத்தால் என்னை காத்தவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். உம் கிருபை போதும் என்று இம்மானுவேலனாய் வந்தவரே. உம் கிருபை போதும் என்று இம்மானுவேலனாய் வந்தவரே. எம்மாத்திரம் எம் குடும்பம் உந்தன் கிருபையை நினைத்திட்டார். எம்மாத்திரம் எம் குடும்பம் உந்தன் கிருபையை நினைத்திட்டார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. இந்த நேரத்தில் மத்தியில் வந்திருக்கிற அருமையான இந்த சுந்தரராஜ் அம்மாவுக்கு தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் பிள்ளைகளையும் ஆசிரியர்களுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ண குடும்பமாக நாங்கள் வந்து இருக்கிறது நமக்கு பிரியமான காரியமாக ஒவ்வொரு விசுவாசிக்கிறோம் சாமி. அது போலவே தொடர்ந்து அனைவரையும் காத்துக்கொள்ளும் போட்டு தடைப்பட்டவர்களையும் கர்த்தாவே அழைத்தும் வர முடியாத சூழ்நிலையில் இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணவும் தங்களுடைய பெருசலில் ஜபத்திலே இவர்களை நினைத்து எல்லா பலமும் கிடைக்க அவர்கள் தங்களுடைய ஜபங்களிலே நினைத்து கொள்ளவும் கர்த்தத்தாமே கிருபை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்மை வேண்டியிருக்கிறார்கள். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பகல் பொழுதிலே அருமையான செல்லம்மாவை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். தழுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாலிப வயது போலாகும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் நீண்ட ஆயுளை கொடுத்து ஆண்டவரே தம்முடைய குடும்பத்தையும் திருச்சபையும் கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை செய்யும். அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். பெண்கள் ஐக்கிய சங்கத்திலே ஆண்டவரே செயலராக இருந்து அவர் செய்கிற எல்லா திருப்பணிகளிலும் இப்படி மாறாத தேவ கிருபை அவர்களோடு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அன்பு மகள் ஸ்வீட்டி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு நேலன் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆழ்வின் ஆசீர்வதியும் இருவரும் ஆண்டவரே தம்முடைய கரங்களிலிருந்து தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அப்பா யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன்
ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த அருமை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே 2022வது வருஷம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த அட்வென்ட் சண்டேல ஆண்டவரே உடைய வருகையிலே ஆண்டவரே இந்த இல்லத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவின் வருகையிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மிகுந்த சந்தோஷத்தையும் கழிப்பையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தூரத்தில் இருக்கிற கெர்சிக்கா ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதியும். கர்த்தர் சித்தமான ஜனவரியில் இங்கே வர அவருடைய பயணத்தை கர்த்தர் வாய்க்கு செய்ய வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அருமையான சுந்தராஜ் ஐயாவுக்கா ஜெபிக்கிறோம், அம்மாவுக்கா ஜெபிக்கிறோம், ஹஸ்பண்டுக்காக ஐனிக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய எல்லார வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவையை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக சுவாமி. விசேஷமாக எங்களோடு இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மா, அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அம்மாவுடைய உடன்பிறப்புகள் யாவரையும் இந்த நேரத்தில் நினைக்கிறோம் அப்பா. தன் தாயை இழந்திருக்கிற இந்த நேரத்திலே அவருக்கு இந்த ஆறுதலையும் சமாதானம் கொடுத்து வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. குடும்பத்துடைய எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பீராக. இம்மட்டுமாய் எபினேசராக இருந்து இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வதித்த தேவன் துவங்க போகிற 2022ஆம் வருஷத்தில் இம்மானுவேலாய் ஆண்டவரே யெகோவா ஈராய் இருந்து பர்வதத்தில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீராக சுவாமி. தேவையை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. போக்கிலும் மரத்தில் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. இப்போதும் ஆண்டவரை மைசூர் புறப்பட்டு போகிற ஆண்டவரே அருமையான ஸ்வீட்டியோடும் அவருடைய அன்பு கணவரோடும் பயணங்களோடும் இருந்த ஆசீர்வதியும். அங்கே இருக்கிற குடும்பத்தார் குறிப்பாக அவர் அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எல்லாருடைய தேவையும் கர்த்தர் சந்திப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிற பரிசுத்த பிதாவே, பரமண்டலங்களின் பிதாவே, நாமம் கிறிஸ்துவதாக பரம்பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்திற்கு தாரும் கடலாக மன்னித்திற்கு போர் பாவ கடலில் மன்னியும் சோதனைக்கு பிரேசித்து பண்ணாமல் ரட்சித்துக் கொள்ளும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய ஆசீர்வாதங்களோடும் விசேஷவனமாக பிறந்த நாளை நினைவு கொள்கிற அருமையான அம்மாவோடும் அவருடைய சரீர சுகத்தோடும் அன்பு பிள்ளைகளோடும் மருமகனோடும் குடும்பக்காரிகள் யாவற்றோடும் இருந்து இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். இந்த நேரத்திலே திருச்சபையின் சார்பாக அருமையான அம்மாவை நாங்கள் வாழ்த்துகிறோம். தோத்துறியா எங்க இருக்கீங்க? இந்த பேங்க் வந்து எங்க பக்கத்துல பிறந்தாலும் பேங்க் வந்துடும். 2 நிமிஷம் வந்து எங்க இருக்கீங்க? அங்கே இருக்க வந்துடுறேன். அங்கே இருங்க வந்து
ஒரு 5-10 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் வந்து விமலா வந்துட்டாங்களா? சரி வர சொல்லி பார்த்தா 5 நிமிஷம் வந்து Happy Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, mommy. Happy birthday to you. Happy birthday to you. நீங்க